நண்பர்களே வணக்கம். நம் அனைவருக்கும் தெரியும் நம்மளுடைய மத்திய அரசு 3 விவசாயம் சம்பந்தப்பட்ட சட்டங்களை இயற்றியிருக்கிறது. லோக்சபா, ராஜ்யசபா 2 இடத்துலயுமே பாஸ் ஆயிருச்சுங்க அப்ப. அதை பற்றி ஏகப்பட்ட விவாதங்கள், பிரதிவாதங்கள் எல்லா பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோ அப்படிங்கிறது ஒரு தெளிவுக்காக ஒரு சேனல்ல குடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 3 சட்டம் என்ன? அதனால நம்ம விவசாயத்துக்கு என்ன பயன்? உண்மையாலுமே இது விவசாயிகளுக்கான சட்டமா? அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி எல்லாத்துக்கும் இருக்குது. நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சி காலத்தை நாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு கட்டாயமாக தெரிகிறது. ஒரு விஷயத்தை அவர் எடுக்கும் போதே வந்து அதற்குரிய டேட் ஒண்ணு சொல்லி அந்த டேட்டுக்குள்ள அதை முடிச்சிடலாம். அது ஸ்வச் பாரத்தா இருக்கலாம், அது எந்த விதமான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸா இருக்கலாம். இது வந்து அவுட்கம் ஓரியன்டட் ஸ்கீம்ஸ் எல்லாமே. சோ விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் இந்தியால வந்து விவசாயம் அப்படிங்கிறது நலிந்து கொண்டிருக்கிறது. யங்ஸ்டர்ஸ் விவசாயத்துக்குள்ள வர்றதில்ல. ஏன்னா விவசாயம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில வந்து நம்மளுடைய விவசாய பெருமக்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஃபீல் இருக்கு. விவசாயம் பண்றவங்களுக்கு அது தெரியும். இப்ப இது எப்படி வந்து நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மோடிஜி அவர்கள் வந்து 2, 3 விஷயம் சொல்லியிருக்காரு. வேற வேற பேச்சுக்கள்ல பேசும்போது. ஒண்ணு அவரு சொல்றாரு, நம்மளுடைய விவசாய பெருமக்களுடைய வருமானம் என்ன வருதோ அதை வந்து இரட்டிப்பு பண்ணணும். 2023, 24க்குள்ள இரட்டிப்பு பண்ணணும். அதுக்கான முயற்சிகள் வந்து இந்த அரசு மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்காக ஒரே நைட்ல வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்க. சோ ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு விஷயமா அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம். முதல் விஷயம் வந்து விவசாயத்துக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை வந்து தளர்த்தி இருக்கிறோம். விவசாயிகள் வந்து கொஞ்சம் ஈஸியா அவங்களுடைய பொருட்களை வந்து ஒரு இடத்துல விற்க முடியும் அப்படிங்கறக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். விவசாய பெருமக்கள் வந்து குறு விவசாயிகள், சிறு விவசாயிகள் வந்து அந்த 2000, 2000, 2000, 6000 ரூபாய் அவங்களுக்கு கிடைச்சா அட்லீஸ்ட் இந்த கூலி கொடுக்குறக்கோ நாத்தனருக்கோ யூஸ் ஆகும் அப்படிங்கறக்காக அதை கூட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பெரிய லெவல்ல. சோ அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த சட்டத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன்னா இது எல்லாமே ஒரு விஷயத்தை சரி பண்றதுக்காக கொண்டு வந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 சட்டம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதனுடைய முதல் சட்டம் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆங்கிலத்தில் சொல்லுவோம் என்றால் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஆக்ட் 2020 சொல்றோம். ரெண்டாவது வந்து ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் அக்ரிமெண்ட் அண்ட் பிரைஸ் அஷூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வீசஸ் ஆக்ட் 2020, எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 2020 அமெண்ட்மெண்ட். அது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, விவசாயிகளை ஊக்குவிப்பதற்கும் பாதுகாப்பதற்குமான சட்டம், விவசாய பொருட்களை உரிய முறையில் விற்பதற்கான சட்டம், அத்தியாவசிய பொருட்களை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்டம். இதான் அந்த 3 சட்டம். எப்படி நம்ம பண்றோம் அப்படின்னா, இப்ப தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீங்க ஒட்டஞ்சத்திரத்தை எடுத்துங்க, தக்காளி ரொம்ப ஃபேமஸ். அரவக்குறிச்சி பக்கம் வந்துட்டீங்கன்னா முருங்கைக்காய் ஃபேமஸ். இந்த மாதிரி எல்லா ஊர்லயுமே வந்து விவசாய பெருமக்கள் வந்து நிறைய பொருட்களை வந்து விவசாயம் பண்றாங்க. எப்படி விற்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தை பொறுத்தவரை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களை பொறுத்தவரை ஏபிஎம்சி, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி அல்லது மண்டி அப்படின்னு சொல்ற மாதிரி அதுலதான் போய் நம்ம பொருட்களை விற்க முடியும். வேற எங்கேயும் இந்திய விவசாயி போய் விற்க முடியாது. இந்த ஏபிஎம்சி அப்படிங்கிறது நம்மளுடைய மாநில அரசு வந்து சட்டத்தை போட்டு அதை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கண்ட்ரோல்ல வருது. இது வந்து மத்திய அரசுக்கு சம்பந்தம் கிடையாது. சோ இப்ப ஏபிஎம்சியில போய் மண்டியில போய் விற்கிறீங்க. நான் என் தக்காளி எடுத்துட்டு போறேன். நான் 1 கிலோ தக்காளி எடுத்துட்டு போறேன். எவ்வளவுங்க ஐயான்னு கேட்டா 20 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க. பட் அந்த தக்காளி கடைக்கு வந்து நான் கடையில போய் நானே அதே தக்காளி திரும்பி வாங்கும்போது 40 ரூபாய்ங்கிறாங்க. என்னங்க அநியாயமா இருக்கு? 20 ரூபாய் யாருக்குங்க போச்சு அப்படின்னா, இங்கதான் நம்முடைய பிரதம மந்திரி வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்ய கிளம்பி இருக்கிறார். விவசாயியுடைய பொருளுக்கு என்ன வந்து ஏன் வந்து விலை குறைவா இருக்குன்னா, உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா விவசாயி மட்டும்தான் அவனுடைய பொருளுக்கு அவர்கள் உற்பத்தி செஞ்ச பொருளுக்கு வந்து விலையை நிர்ணயம் செய்ய முடியாமல் இருக்கின்றான். இது என் தோட்டத்தில் நானும் பார்க்கிறேன். நானும் விவசாயம் பண்றேங்க. எனக்கு அதே கஷ்டம் தான். உங்களுக்கு அதே கஷ்டம் தான். என்னுடைய பொருளுக்கு என்னால விலை நிர்ணயம் பண்ண முடியல. இதே வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பண்றவங்க, வேற ஏதோ கம்பெனி வச்சிருக்கவங்களும் அவங்க சொல்றாங்க 50 ரூபாய் வேணா வாங்க, வேண்டாடி போ அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதுல ப்ராஃபிட் வச்சு விக்கிறாங்க. இப்ப இந்த மண்டி அப்படிங்கும்போது மண்டிக்குள்ள நாம நம்மளுடைய தக்காளி எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா, மண்டி வந்து ஆல்ரெடி சில பேருக்கு லைசன்ஸ் கொடுத்திருக்கு. அவங்க மட்டும்தான் மண்டியில வாங்க முடியும். அந்த வியாபாரிகள் வந்து மண்டியில் நம்ம கிட்ட வாங்குறாங்க. சோ அவங்க சொல்ற ரேட்டு தான் நம்ம கொடுக்க முடியும். நாம எது புதுசா ஒரு ரேட்டுக்கு வந்து கொடுக்க முடியாது. மண்டி கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 2% இருந்து 8% வரைக்கும் மண்டி கமிஷனும் போயிடும். அதுக்கப்புறம் மண்டியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கார்டல் மாதிரி, அவங்க ஒரு குரூப் அசோசியேஷன். புதுசா எந்த வியாபாரிகளும் விட மாட்டாங்க. இருக்கிற ஆட்கள் தான் மண்டியில வியாபாரம் பண்ணுவாங்க. அவங்கள தாண்டி புது ஆள் வர முடியாது. அவங்க நிர்ணயம் பண்றதுதான் பெருசா ரேட்டு. அது வந்து 3, 4 கை மாறி ஃபைனலா கடைக்கு வரும்போது ரூ. 20, ரூ. 40 ஆயிரும். ரூ. 20, ரூ. 40 ஆயிரும். இதை உடைப்பதற்காக முதல் இந்த சட்டத்தின் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏபிஎம்சி மண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து நாம இப்ப பைபாஸ் பண்ண போறோம். மண்டி இருக்கும், ஏபிஎம்சி இருக்கும். ஏன்னா மாநில அரசோட கட்டுப்பாட்டு கீழ் இருக்கிறது. பட் இதை பைபாஸ் பண்ணி ஒரு விவசாய
இது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த வியாபாரி வேணாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம விவசாயிட்டு வந்து வாங்க முடியும். அதான் அதுல அற்புதமான ஒரு விஷயம். நம்ம தோட்டத்துக்கு வந்து நம்ம கிட்ட வாங்கிட்டு போகலாம். இது எப்படி வாங்கலாம் சார்? விவசாயிக்கு தான் இங்கிலீஷ் தெரியாது, பஞ்சாபி தெரியாது, பெங்கால் தெரியாது. எப்படி சார் அவங்க வாங்குவாங்கன்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 2வது சட்டத்துல நம்ம சொல்றோம். 2வது கொண்டு வந்த விவசாய சட்டத்துல ஒழுங்குபடுத்துறோம். எப்படி விற்க முடியும், வாங்க முடியும்னு சொல்லிட்டு. அதுல அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லி கொண்டு வரும். அதாவது நாமளே இன்னொருத்தர் கான்ட்ராக்ட் போட்டு நம்ம பொருளை விற்பதற்கான முயற்சி. ஐயோ கான்ட்ராக்ட் ஃபார்மிங் கெட்டதுக்குறீங்களே, அது எப்படி பண்ண முடியும் சார் அப்படின்னா, இப்ப நான் தமிழ்நாட்டுல தெரியும், நீங்க எல்லாம் கோழி வளர்ப்பவர் இருக்கீங்க. கோழி நிறைய பேர் வச்சிருக்கீங்க. நாமக்கல் சைடுல எல்லா இடத்துலயும் உங்களுக்கு தெரியும். பெரும்பாலான கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது கான்ட்ராக்ட் ஃபார்மிங் முறையில தான் நம்ம கோழியை வளர்த்துறோம். கான்ட்ராக்ட் ஃபார்மிங் முறையில தான் வளர்த்துறோம், விற்கிறோம். பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. கோழி வளர்த்துறவங்க சிறப்பா இருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கிறது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஒரு கான்ட்ராக்ட் நாம வந்து பண்றோம், ஒருத்தர் வந்து கான்ட்ராக்ட் போடுறாரு, அந்த உயிரி அந்த அந்த கரெக்ட் பிரைஸுக்கு நம்ம கொடுத்துறோம், வாங்கிட்டு போயிடறோம். இதை யாரு பண்ண முடியும்னா, ஃபார்மர் தனியா பண்ணிக்கலாம், விவசாய உற்பத்தியாளர்கள் சங்கம் மூலமா பண்ணிக்கலாம், கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாய இளைஞர்கள் அவங்களே ஒன்னா சேர்ந்து ஒரு 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 சங்கம் மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பண்ணிக்கலாம். விவசாய குழுக்கள் ஒன்னா இணைஞ்சு பண்ண முடியும். ஸோ பேசிக்கா நீங்க தனியாவும் பண்ணிக்கலாம், குரூப்பாவும் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொழியில தான் அந்த கான்ட்ராக்ட் இருக்கும். நீங்க தமிழ்நாடு விவசாயி அப்படிங்கும்போது தமிழ் மொழியில தான் இருக்கும். வேற மாநிலத்துல இருந்து வந்தா கூட நம்ம மொழியில தான் கான்ட்ராக்ட் போடணும். போட்டு வாங்கிட்டு போய்க்கிறோம். இதுல வந்து நாம டைரக்டா பிரைஸை ஃபிக்ஸ் பண்றோம். இதுதான் என் பிரைஸ், வாங்குறா வாங்க, வாங்காட்டி போ, அதனால தரமா கஷ்டப்பட்டு நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வாங்கலாம். இப்ப எதுக்கெல்லாம் எதிர்க்கிறாங்க? ஏன் வந்து இது வேண்டாம் அப்படிங்கிறாங்க? லேண்ட் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்றாங்க, லேண்டு காணாம போயிருங்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு தெரியும் இந்த மண்டி பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு பெரிய பாலிடிக்ஸ்ங்க. இந்த மண்டி அரசியல் 2% கமிஷன் போகும்போது, பஞ்சாப் மாதிரி ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா மண்டியை நம்பியே சில குடும்பங்கள் பிழைக்கின்றது. மண்டி தான் நமக்கு அப்படி. மகாராஷ்டிரால சில குடும்பங்கள் மண்டியை நம்பி பிழைக்குது பெரிய லெவல்ல. அவங்களுடைய ஷெல் கம்பெனிஸ், அவங்களுடைய வேற வேற ஆட்கள் தான் மண்டியில போய் லாபி பண்ணுவாங்க, வாங்குவாங்க. முதல் முறையாக விவசாயி மேல வந்து ஒரு உட்கார்ந்து இந்த குரங்கை தூக்கி வெளியே வெளியே வச்சிட்டோம். விவசாயி வந்து ஃப்ரீயா நீ பண்ணுப்பா, இந்தியன் விவசாயி மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நிச்சயமாக அவர்கள் வந்து தரமான பொருளை விற்பாங்க. இந்த மண்டி அரசியலை உடைச்ச உடனே தான் இவ்வளவு எதிர்ப்பு கிளம்புது. ஐயோ இந்த மண்டி அரசியல் போயிடுச்சு, நமக்கு என்ன ஒரு பிரச்சனை, நம்ம இருக்கிற வரைக்கும் தானே கண்ட்ரோல் இருந்துச்சு, இப்ப விவசாயி ஃப்ரீ ஆயிட்டோம்னா நமக்கு ஓட்டை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற எண்ணம் தான் முதல் காரணம். 2வது, விவசாயம் எல்லாம் பறி போயிருங்கிறாங்க. எப்படிங்க பறி போகும்? ஏன் லேண்ட் எங்கிட்ட இருக்கு. இதுல ரொம்ப தெளிவா இருக்கு. விவசாயிக்கும் கான்ட்ராக்ட் போட்டவங்களுக்கும் பிரச்சனை வரும்போது அது எப்படி சால்வ் பண்றதுக்கான முறை கொடுத்துருக்கிறோம். சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்ட போகணும், லோக்கல் தாசில்தார், அவர் ஒரு கமிட்டி போடுவாரு. கமிட்டியில எல்லா ஆட்கள் இருப்பாங்க, எல்லா பலதரப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. அதுல வந்து நமக்கு தீர்வு கிடைக்கும். எந்த காரணத்துக்கும் ஃபார்மருடைய லேண்டை வந்து ஜப்தி பண்ண முடியாதுன்னு நம்ம ஆக்ட்ல தெளிவா போட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது லேண்ட் எப்படி பறி போகும்? எனக்கு அது புரியவே இல்லை. எதுக்கு இந்த மாதிரி பொய்யான ஒரு வதந்திகளை, செய்திகளை பரப்பணும்னு தெரியலைங்க. இப்ப 3வது இதனால் என்ன லாபம்னு பாத்தீங்கன்னா, இப்ப முதல் முறையாக விவசாயிக்கு வந்து ஒரு ரியல் எம்பவர்மெண்ட்னு சொல்லக்கூடிய தனித்துவம் கிடைக்குது. தனித்துவமா நான் யாரு மேலே டிபெண்ட் பண்ணாம என்னுடைய பொருளை விற்க முடியும். எனக்கு மண்டி வேண்டாம், மண்டியில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் வேண்டாம், இவங்க வேண்டாம், அவங்க வேண்டாம், நான் டைரக்டா விற்பேன்னு சொல்லிட்டு. நீங்க பாருங்க, அந்த 8% கமிஷன் சேவ் ஆனாவே எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. அந்த 8% போயிருது. ஆர்டிபிஷியலா வந்து பிரைஸை கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த பிரைஸுக்கு தான் விற்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த வியாபாரியை தாண்டி இன்னொருத்தட்ட விற்கவும் முடியாது. எல்லாம் பெரும் வியாபாரிகள். அதை வந்து உடைச்சாச்சு. இப்ப 3வது சட்டம் என்ன அப்படின்னா, அத்தியாவசிய பொருட்களுக்கான சட்டம். இப்ப 1955ல அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஒன்று கொண்டு வந்தோம். இது வந்து வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தது. ஸோ கவர்மெண்டே பாத்தீங்கன்னா எந்த பொருளை எவ்வளவு விளைவிக்கணும், எவ்வளவு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட சட்டம். இப்ப நமக்கு தெரியுது, வெங்காயம் பாத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கும் போது 20 ரூபாய்க்கு வருது. எல்லா பொருளும் இதே மாதிரி தான் போயிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா பதுக்குதல், ஏதாவது பதுக்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆப்ரேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய அரசு என்ன பண்ணிருக்குன்னா, இந்த அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் அப்படிங்கிறத திருத்தம் பண்ணி நிறைய விஷயத்தை அத்தியாவசிய பொருட்கள் வந்து வெளியெடுத்தாச்சு. அரிசி எடுத்தாச்சு, கோதுமை எடுத்தாச்சு. எவ்வளவு வேணாலும் நீங்க வந்து விளைவிங்க, எவ்வளவு வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கங்க, உங்களுக்கு நல்ல ரேட் வர்றப்ப வீயுங்க. இதை வந்து முக்கியமான ஒரு ஆட்கள் வந்து இத்தனை நாளா பாத்தீங்கன்னா லாபி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முக்கியமான ஒரு பொருளை வந்து அத்தியாவசிய பொருட்களை வச்சு அரசாங்கம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சு. நீங்க எவ்வளவு விளைவிக்க முடியும், எவ்வளவு விளைவிக்க முடியும், அதை உடைச்சிருக்கோம். சோ இது 3ம் வந்து நீங்க மொத்தமா பார்க்கணும். இந்த 3 ஆக்டையும் மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா, 3 சட்டத்தையும் மொத்தமா பாத்தீங்கன்னா, இது முதல் முறையாக என்னைய பொறுத்த வரைக்கும் சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்திய விவசாயிக்கு ஒரு மரியாதை கொடுத்து நல்லது பண்ணியிருக்கோம். இது வந்து மிக சிறப்பான ஒரு சட்டம். மண்டி அரசியலை உடைச்சிருக்கோம். சாதாரண விவசாயிக்கு நண்பனா மோடிஜி அவர்கள் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா நிச்சயமா நல்லது நடக்கும். சோ நீங்க எந்த கருத்துக்களா இருந்தாலும் படிச்சு புரிஞ்சு அதுக்கப்புறம் உங்களுடைய முடிவெடுங்க. மத்தவங்க பண்ற வதந்திகளை பார்த்து ஏமாந்துடாதீங்க.